நாமும் காக்கா என்பதை நிறுத்திவிட்டோம். அதுவும் கரையை நிறுத்திவிட்டது. எங்கே போனது சென்னையின் காக்காக்கள்? ஆடி அமாவாசை என்றதும் திதி தர்ப்பணம் என்னும் வரிசையில் முன்னோர்களாக காக்காக்களுக்கு படையிலிட்டு வழிபடுவது வழக்கம். சொல்லப்போனால் அன்றாடம் வீட்டில் கொதிக்கும் உலையின் முதல் பங்கு காக்காக்களுக்குத்தான். தமிழ் மரபின் வாழ்வியலில் காக்காவுக்கும் நமக்குமான தொடர்பு சற்றே நீளமானது. இந்த தொடர்புகளை உறுதி செய்வது போல கிராமங்களில் இன்னும் காக்காக்களின் மிச்சங்களும் எச்சங்களும் உண்டு. காக்காவை தேடி சோர்ந்து போகும் மனங்களை இந்த அமாவாசைகளில் அதிகம் காணலாம். முன்னோருக்கு என்ன குறை வைத்தோம், என்ன கோபமோ என்று சம்பிரதாய வழக்கம் ஒன்றில் சின்ன தடங்கள் என்றாலும் மனம் பதைபதைக்கத்தான் செய்கிறது. முன்னோர் உண்ணாத உணவை நாம் உண்பதா? சடங்குகளில் நிறையும் சங்கடங்களுக்கெல்லாம் காரணமாகும் காக்காக்களை தான் எங்கே? நகரம் பிடிக்காமல் விலகி போனதா? தன்னை காட்டிலும் வாகனங்கள் அதிகம் கரைவதால் வெறுத்து போனதா? காக்கா நாமறியாத செல்லப்பிராணி. ஒரு ஞாயிறை ஞாபகப்படுத்த காக்காவின் கரைதல் அவசியம். பறவை விலங்குகளின் இறப்புகளின் அறிவிப்பை சொல்லக்கூடியது எது? ஒரு வகையில் பார்த்தால் காக்கா நம் தெருக்களின் காவலன். வண்டுகளையும் எலிகளையும் கழிவுகளையும் சுத்திகரித்த கருவிகள் அது. சென்னை போன்ற பெருநகரங்களில் பறவைகளை பார்க்க முடியாது. சென்னைக்கு அறிமுகமான அதிகமான ஒரே பறவை காக்கா. மரங்கள் வெட்டப்பட்டது, தன்னழகால் கொத்தக்கூடிய தண்ணீரெல்லாம் கழிவற்று போய் இருப்பதால் சென்னை போன்ற நகரத்திலிருந்து தங்களை விடுவித்து ஒரு சூழலியல் எச்சரிக்கையை விடுத்து காக்காக்கள் பறந்து போய் விட்டதென்பதே ஆய்வாளர்களின் வாதம். இரைச்சல் என்பதை சென்னை உணரும்போது குயிலை விடவும் காக்காக்களின் குரல் சென்னையின் காதுகளுக்கு இதமாகிறது. பசுமை சூழலை உருவாக்க தன் பங்கை செலுத்திய காக்காக்கள் தற்போது எங்கே? ஏன் குறைந்தது? அமாவாசை படைகளுக்கும் அகப்படாத காக்காக்களை தேடி கரைந்து கொண்டிருக்கிறோம். இனி யார் என்ன சமாதானம் சொல்லி அழைத்து வருவது? பாரதி சொன்ன ஜாதிகளை காணவில்லை. காக்கை குருவி எங்கள் ஜாதி.